இந்த பொங்கலுக்கு கிளாஷ் ஆக வேண்டிய 2 படங்களுமே சென்சார் போர்டு கிட்ட மாட்டி கந்தரகோலம் ஆயிடுச்சு. அதுல ஒரு படம் மட்டும் எப்படியோ கட்டிங் குட்டிங்லாம் பண்ணி டைத்துக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் பராசக்தி. இன்னொரு பக்கம் ஜனநாயகன் கேஸ் நடந்துட்டு இருக்குது. சென்சார் போர்டுல இருக்கிறவங்களே கேஸ் கொடுத்து ஒரு படம் தரப்படுறதுங்கிறது புதுசா தான் இருக்குது. இது எந்த மாதிரி சென்சார் போர்டுங்கிறது சுத்தமா தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம் படத்தை எப்போ ரிலீஸ் பண்றாங்கிறது. இப்போ இந்த கட்டிங் குட்டிங்லாம் பண்ணி ஒரு மாதிரி ரிலீஸ் ஆன பராசக்தி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பராசக்தியிலுமே ஏகப்பட்ட வேலையை பார்த்துட்டு இருக்கிறானுங்க சென்சார் போர்டு. அதெல்லாம் என்னென்ன, அப்புறம் இந்த படத்துல இருக்க முக்கியமான சீன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து நிறைய குறைகள் எல்லாம் பத்தி பேச போறோம். இந்த வீடியோ ஒரு ஸ்பாய்லர் வீடியோவா தான் இருக்க போகுது. அதனால படம் பார்க்காதவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். படம் பார்த்தவங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே சென்சார் போர்டு வேலை காமிச்சிருக்கானுங்க. அதுதான் இந்த படத்தோட டிஸ்க்ளைமர். டிஸ்க்ளைமர்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த படத்தோட கதை அனைத்தும் கற்பனையே. இந்த படத்துல காட்டுற அனைத்து கதாபாத்திரங்களும் ரியல் லைஃபோட ஒத்து போகுமே, ஆனால் அனைத்தும் தற்செயலே அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. அப்படி சொல்ற இதே படக்குழு ஏன் கடைசியில எதுக்காக ரியல் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் போட்டு காமிக்கணும் அப்படின்னு சுத்தமா தெரியல. ஏன்னா கடைசியில அந்த போராட்டத்துல இறந்த 200 பேரை பத்தியும் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு முன்னாடி ராஜேந்திரனுக்கு செலவு வச்சதை பத்தியும் சொல்லியிருப்பாங்க. எனக்கு என்னவோ கடைசியில வச்சது எல்லாமே படக்குழு தான். இந்த டிஸ்க்ளைமரை மட்டும் சென்சார் போர்டு கட்டாயப்படுத்தி வைக்க வச்சிருப்பானுங்க போல. அதை பார்க்கக்குள்ள அப்படியே தெரிஞ்சு. ஸோ இந்த இடத்துலயே சென்சார் போர்டு வேலை காமிக்க ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. இந்த சென்சார் போர்டை பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். இவனுக்கு வந்துட்டு நாம ஒரு படத்தை எடுத்து விட்டா மட்டும் தாங்க நிறைய குறைகள்லாம் கண்டுபிடிக்கிறானுங்க. இத்தனைக்கும் இந்த படம் வந்துட்டு ஒரு புனைவு கதை தான். ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை அப்படியே காட்டாம கொஞ்சம் புனைவு கதையா தான் காமிச்சிருக்காங்க. கொஞ்சம் மாடிஃபை பண்ணி காமிச்சிருக்காங்க. இதுக்கே இவ்வளவு கட்டிங்க போட்டு வச்சிருக்கானுங்க. இதே ரியல் லைஃப் ஸ்டோரி எடுத்திருந்தா பேனே பண்ணிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இவனுங்களுக்கு என்ன வன்மோன்னு தெரியலங்க சுத்தமா இந்த சென்சார் போர்டுக்கு. இதே மற்ற லாங்குவேஜ்ல உண்மையான நடந்துச்சா இல்லையான்னு கூட தெரியாது. அதை ஒரு 2000 கோடி போட்டு படமா எடுப்பானுங்க. அதில் தமிழர்கள் எல்லாம் கெட்டவனா காட்டுவானுங்க. அதெல்லாம் இவனுங்க அலோவ் பண்ணுவானுங்க. நம்ம மனசு புண்படும்லாம் இவனுக்கு தெரியாது. இதே நாம மற்றவங்க மனசு புண்படுற மாதிரி ஒரு சீனை எடுத்துட்டா இவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிடும். இத்தனைக்கும் நம்ம இன்டென்ஷனலா அவங்கள தப்பா காமிக்கணும்னா காட்ட மாட்டோம். நம்ம உண்மையான நடந்த கதையை தான் காமிக்கிறோம். அதுக்கே இவனுங்களுக்கு நோகுது. இதே மற்றவங்க வந்துட்டு நம்மள தப்பா காமிக்கிறதெல்லாம் ஜாலியா ஜஸ்ட் லைக் தட்னு விட்டுட்டு போயிடுறானுங்க இந்த சென்சார் போர்டு. இவனுங்களை அடிக்கணும்னா நிறைய அடிக்கலாம். நீங்க தனியா வீடியோ வேணா கேளுங்க, அது அப்புறமா பார்ப்போம். இப்போ இந்த படத்தோட கதைக்கு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே புறநானூறு படை எப்படி ஆரம்பிச்சுங்கிறத ஒரு நரேட்டிவா சொல்லுவாங்க. அந்த கதையே நல்லா இருந்துச்சு. இதையே ஒரு தனி படமா எடுக்கலாமே அப்படின்னு தான் தோணுச்சு. அதை பார்க்கக்குள்ள அந்த அளவுக்கு ஸ்டஃப் இருக்குது. அதுல எனக்கு தெரிஞ்சு இதுதான் சுதா கோங்கரா எடுக்கணும்னு நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அரசியல்லாம் உள்ளார வந்ததுக்கப்புறம் பராசக்தின்னு பேரை மாற்றி ஒரு மாதிரி படத்தை எடுத்துருக்காங்க. இந்த புறநானூறு படை ஆரம்பிச்சதையே ஒரு தனி படமாவே எடுக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு அந்த ஸ்டோரி. இப்போ நம்ம இந்த படத்தில் இருக்க முக்கியமான சீன்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு புறநானூறு படையோட தலைவனாக இருக்கிற செலியன் வந்துட்டு ட்ரெயின் எரிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த இடத்துல தான் திருவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஜெயம் ரவி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல செலியனுக்கும் திருவுக்கும் சண்டை நடக்கக்குள்ள செலியன் வந்துட்டு திருவோட விரலை வெட்டிடுவாரு. இந்த இடத்துல தான் இவங்களோட ஈகோ கிளாஷுங்கிறது ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிச்சு இந்த ட்ரெயின் சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் செலியனோட ஃப்ரெண்டு இறந்துட்டாங்கிற தகவல் கிடைக்கும். அதுக்கப்புறம் செலியன் வந்துட்டு அந்த புறநானூறு படைய கைவிட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதே சேம் டைம்ல திருவும் நான் மதராசி தான் அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல திருவோட மோட்டிவ், அவரோட அந்த கேரக்டருங்கிறது சுத்தமா புரியவே இல்லை எனக்கு. ஏன்னா இவர் மதராசிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாருன்னா, ஒரு மதராசி வந்துட்டு பெத்து போட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி அவர் மேல கோவப்படுவாரு. இன்னொரு தமிழை வந்துட்டு என்னோட விரலை எடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி கோவப்படுவாரு. இது மட்டும் தான் இவரோட இந்த ரிவெஞ்சுக்கு காரணமா இல்ல வேற ஏதாச்சும் காரணம் இருக்குதாங்கிறது சுத்தமா புரியல. இவர் யாருக்கு என்ன நிரூபிக்கணும்னு நினைக்கிறாருங்கிறதையே இதில் தெளிவா காமிச்சிருக்க மாட்டாங்க. இந்த 2 மட்டும் தான் ரீசனுக்குள்ள அவருக்கு மோட்டிவ்ங்கிறது ரொம்பவே ஒரு சின்ன மோட்டிவா தான் இருக்குது. இதுக்கு நடுவில் இவர் அந்த செலியனை மட்டும் பழி வாங்கிட்டு போயிடலாம். மற்ற தமிழர்கள் எல்லாத்தையுமே போட்டு தள்ளுற மாதிரி காமிக்கிறதுங்கிறது அது ஏத்துக்கிற மாதிரி இல்லை. அவருக்கு மோட்டிவ்ங்கிறதே அது செட் ஆகலன்னு தான் சொல்லணும். ஸோ அவருக்கு ரைட்டிங்கிறது ஸ்ட்ராங்கா இல்லை, கேரக்டர் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராங்கா இல்லை. இதுக்கப்புறம் இந்த சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் செலியன் வந்துட்டு ட்ரெயின்ல கறி அள்ளி போடுற வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. இந்த இடத்துல வந்து மதுரைக்கு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அங்கதான் செலியனோட ஆயா அப்புறம் ரத்னமாலா எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல தான் இன்னொரு முக்கியமான சீனை காட்டுவாங்க. அது என்னன்னா, செலியனோட பாட்டி வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸுக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண போவாங்க. அந்த இடத்துல எல்லாமே ஹிந்தியில இருக்கும். இந்த ஒரு சீன் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்க பொதுமக்களுக்கு இந்த ஹிந்தி திணிப்பு எந்த மாதிரி ஒர்க் ஆகுதுங்கிறத, அதாவது எந்த மாதிரி பாதிக்குதுங்கிறத காமிச்சிருப்பாங்க. மற்ற எந்த இடத்துலையுமே பெருசா காமிச்சிருக்க மாட்டாங்க. இந்த சீன்ல வந்துட்டு எனக்கு ஒரு லாஜிக் மிஸ்டேக்கா இருந்துச்சு. அது என்னன்னா, இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ண போன அந்த பாட்டி வந்துட்டு ஹிந்தியில இருக்குது, நீ ஃபில்அப் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்கக்குள்ள அந்த ஆஃபீஸர் வந்துட்டு எனக்குமே ஹிந்தி தெரியாது, அப்படி தெரிஞ்சிருந்தா நான் டெல்லியில போய் வேலை பார்க்க மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படி இந்தியா தெரியாது அவங்க எப்படி ஹிந்தி ஃபார்மை கொடுத்து அதை ஃபில்அப் பண்ணி கொடுத்தா வெரிஃபை பண்ணி வேலை
வேலையெல்லாம் பார்ப்பாங்கங்கிறது எனக்கு சுத்தமாக புரியல. இப்போ இவங்களுக்கே இந்த ஆஃபீஸர்ஸ்க்கே ஹிந்தி தெரியாதப்போ அந்த பொதுமக்கள் ஃபில் பண்ணி கொடுக்கறது, ஒருவேளை ஹிந்தி தெரிஞ்சு ஃபில் பண்ணி கொடுத்தா இந்த இந்திய தெரியாத ஆஃபீஸர்ஸ் எப்படி அந்த வேலையில் இருக்கிறாங்கிறது சுத்தமாக புரியல. அதுதான் அங்கே தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துதாங்கிறதும் எனக்கு சுத்தமாக புரியல. அதை கொஞ்சம் தெளிவாக காமிச்சிருக்கணும் படத்தில். அடுத்து ரத்னமாலா கேரக்டர் கிட்ட வந்தோம்னா அவங்க வந்து தெலுங்கு பேசுகிற மாதிரியான ஒரு கேரக்டரில் காமிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல தான் சுதா கோங்கரா வந்துட்டு இந்தி திணிப்புக்கு எதிராக படம் எடுக்கிறங்கிற பேரில் தெலுங்கு திணிச்சு வச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கு ஒரு முட்டும் கொடுத்துருப்பாங்க படத்தில். ஆனால் இது தெலுங்கு திணிக்கிற விதமாக தான் இருந்துச்சு. அது என்னன்னா இவங்க வந்துட்டு கோவமாக செலின்கிட்ட இருந்து கோவமாக போயிடுவாங்க. அதுக்கப்புறம் செலினோட தம்பி வந்துட்டு தெலுங்குல பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூட தெலுங்குல பாட்டே பாடுற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. அது தேவையில்லாத ஆணியாக எனக்கு தோணுச்சு. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான சீனுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மதுரையில் முதலமைச்சர் வந்து அந்த இந்தி கொண்டு வரதுக்காக பேசிகிட்டு இருக்கக்குள்ள எப்படி எதிர்ப்பு காமிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்குள்ளேயே கார்பன் பேப்பரை எல்லாத்தையும் தூவி விடுவாங்க. அந்த சீன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு பார்க்கக்குள்ள. அடுத்து இன்னொரு முக்கியமான சீனுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திரு கேரக்டர் செலியனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் வச்சிருக்கக்குள்ள செலியன் சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க, பெரும் சேனை ஒன்று உண்டு அப்படின்னு. இந்த சீனில் வந்து அந்த டைலாக்கான இம்பேக்ட் சுத்தமாக இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரும் சேனை இருக்கிற மாதிரி இந்த படத்தில் எங்கேயுமே காட்டவே இல்லை. அப்படி காமிச்சிருந்தா கூட அந்த சீனுக்கு ஒரு இம்பேக்ட் இருந்திருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட சீனு இந்த படத்தில் இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். அப்புறம் இந்த ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்து சில பேர்த்த திரு கொன்னதுக்கப்புறம் திருவுக்கும் செலியனுக்கும் ட்ரெயினில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கும். அங்கேயுமே திரு வந்துட்டு நாங்கள் இப்படி வந்துக்கிட்டே தான்டா இருப்போம்னு சொல்லக்குள்ள வாங்கடா எங்கள் பேரம்பேத்திங்க இருப்பாங்கடா அப்படின்னு செலியன் கேரக்டர் சொல்லுவார். அந்த டைலாக்லையுமே பெரிய இம்பேக்ட் இல்லை. அந்த அளவுக்கு படத்தில் முன்னாடி எதுவுமே காட்டலை. அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக ஏதோ ஒன்று காமிச்சிருக்கணுங்க. காமிச்சிருந்தா தானே நமக்கு அந்த டைலாக் பேசக்குள்ள ஒரு உணர்ச்சி பொங்க அந்த மாதிரி இருக்கும். அடுத்து இதோட முக்கியமான ஒரு சீனுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரத்னமாலா ரேடியோ ஸ்பீச். இவங்க வந்து ரேடியோவில் ஒரு ஸ்பீச் கொடுப்பாங்க. அதை கேட்டு மக்கள் எல்லாரும் ரேடியோவை தூக்கிக்கிட்டு ஆஃபீஸ் முன்னாடி முகாமிடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்லேயும் பெருசாக ஒரு இம்பேக்ட்டுமே இருக்காது. டைலாக்லாம் நல்லா தான் இருக்கும். இந்த படத்தில் காட்டுற பேசுகிற எல்லா டைலாகுமே சூப்பராக தான் இருக்கும். ஆனால் இம்பேக்ட் தான் இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு இந்த படத்தில் ஏதோ ஒன்று காமிச்சிருக்கணும்ல சீன்ஸ், அந்த அளவுக்கு எதுவுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. அந்த போஸ்ட் ஆஃபீஸ் சீனை தவிர மக்களுக்கு இந்த இந்தி திணிப்பு பாதிக்கிற மாதிரி வேற எந்த சீனுமே பெருசாக காமிக்கலன்னு தான் சொல்லணும். ஸோ இவங்க எல்லாருமே அந்த முகாமிடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஸ்பீச்லையுமே பெரிய இம்பேக்ட்டுங்கிறது சுத்தமாக இருக்காது. இது எல்லாமே இந்த படத்தில் ஒரு குறையாக தான் இருந்திருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இந்த படத்தில் குறைகளாக இருக்கிற மாதிரியே டெக்னிக்கல் வைஸ்லையுமே நிறைய குறைகள் இந்த படத்தில் இருக்க தான் செய்யுது. அது என்னன்னா இவங்க மதுரையை செட்டு போட்டு தான் எடுத்திருப்பாங்க. இந்த செட்டுக்குள்ளாரே எல்லாம் காமிக்கணும் அப்படிங்கிறதுனால சினிமாட்டோகிராஃபியை ரொம்பவே கன்ஃபைன்டாக எடுத்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பேராமீட்டருக்குள்ளாரையே எல்லாத்தையும் காட்டணுங்கிறதுனாலேயே ரிஸ்ட்ரிக்டடாக சினிமாட்டோகிராஃபியை பண்ணியிருப்பாங்க. க்ளோஸ்அப் ஷாட்டு, அப்புறம் மிட் ஆங்கிள் ஷாட்டு அந்த மாதிரியே நிறைய வச்சு எடுத்திருப்பாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷாட்டே அதிகம் இருக்காது. நிறையவே க்ளோஸ்அப் ஷாட்டும் அப்புறம் மிட் ஆங்கிள் ஷாட்டும் தான் வச்சு இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அது ஒரு மாதிரி இந்த செட்டுக்குள்ளாரையே சுற்றிக்கிட்டே இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு. மதுரையை காமிக்கிறேங்கிற பேரில் இந்த செட்டையே திரும்ப திரும்ப சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி ரிப்பீட்டேட்டிவாக ஃபீல் ஆச்சு. அதுவும் ஒரு குறையாக தான் இந்த படத்தில் இருக்குது. அப்புறம் எடிட்டிங்குமே கொஞ்சம் அடி வாங்கிருந்துச்சு. ஃபேஸிங்கிறது கொஞ்சம் இந்த எடிட்டிங்னால நல்லா இல்லாமல் இருந்துச்சு. இந்த படத்தோட ஃப்ளோவை கெடுக்கிற மாதிரி எடிட்டிங் இருந்துச்சு. அதுக்கு காரணம் சென்சார் போர்டாக ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த எடிட்டிங்கும் கொஞ்சம் அடி வாங்கியிருக்க தான் செய்யுது. சென்சார் போர்டும் நிறைய இடத்துல கட்டிங்கை போட்டு படத்தோட ஃப்ளோவை கெடுத்து வச்சிருந்தான். அதே மாதிரி எடிட்டிங்குமே பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே இந்த படத்தோட குறையா இருக்குது. நிறையன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்தில் நடித்த ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸ் தான் அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க. அண்டு நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி இந்த படத்தில் காஸ்டியூம்ஸுங்கிறது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த காஸ்டியூம் டிசைனிங்கு, காஸ்டியூம் ஒர்க்கு, அப்புறம் செட் ஒர்க்குமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல ரிப்பீட்டேட்டிவாக காமிச்ச விதம் தான் நல்லா இல்லை. இதெல்லாம் இந்த படத்தில் நல்லாவே இருந்துச்சு. கதையும் ஒரு நல்ல கதை தான், ஆனால் காமிச்ச விதங்கிறது நல்லா இல்லை. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு தடவை இந்த படத்தை பார்க்கலாம். இதெல்லாம் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். இன்னும் சொல்ல வேண்டியது இருந்தால் நான் ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன். நான் சொன்னது உங்களுக்கும் கனெக்ட் ஆனிச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. ஆமாம்லாம் இப்படிலாம் இருந்துச்சுல்ல அப்படின்னு இந்த வீடியோ பார்த்து தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய்.